ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு பிள்ளையே, நீ என்னிடம் அனுதினமும் எனக்கான துணையை எப்பொழுதுதான் என்னிடம் தருவீர்கள் என்று கேட்கின்றாய். அதனால் உனக்கு ஒரு பதிலை சொல்கின்றேன் கேள். இப்பதிவை முழுமையாக கேள். உனக்கே நன்றாக புரியும் உன் அப்பா நான் என்ன சொல்கிறேன் என்று. நான் இப்பொழுது தனிமையில் வருந்துகின்றேன் அப்பா. திக்கற்ற காடுகளில் நிற்பது போல நிற்கின்றேன் அப்பா. என் குடும்பமும் என்னை நினைத்து பெரும் துயரத்தில் உள்ளனர். அவர்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டாமா? நான் சந்தோஷமாக இருக்க வேண்டாமா அப்பா? என் துணையை எப்பொழுதுதான் என்னிடம் ஒப்படைப்பீர்கள்? எனக்கு எப்பொழுதுதான் திருமணம் நடக்கும்? காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன என்று நீ என்னிடம் வருத்தப்பட்டாயல்லவா? உனக்கான துணையை சரியாக தேர்ந்தெடுத்துவிட்டு நான் உன்னிடம் பேச வந்திருக்கின்றேன். உனக்கு பொருத்தமானவரை நான் உன்னிடத்தில் ஒப்படைப்பேன். மனதளவில் ஒருவரை நினைத்து கொண்டு என்ன செய்வது, எப்படி அந்த உறவுடன் சேருவது என்று தெரியாமல் உன்னை நீயே தனிமைப்படுத்தி கொண்டும் மனதளவில் போராடி கொண்டும் இருக்கின்றாய். உன்னுடைய வலிகளையும் வேதனைகளையும் நான் அறியாமல் இருப்பேனா? அனைத்தையும் நான் அறிந்து கொண்டு தான் இருக்கின்றேன். உன்னை சுற்றி உள்ளவர்களை பற்றி நீ யோசிக்கின்றாய். சுற்றி பேசியவர்களை நினைத்து நீ கவலைப்படுகின்றாய். உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் நாளை உன் வாழ்க்கையை பார்த்து வாயெடுத்து போகின்றார்கள். அதுவரை நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கத்தான் வேண்டும். உன்னையும் உன் குடும்பத்தையும் சந்தோஷமாக வைத்து கொள்வது என்னுடைய கடமை. உன்னுடைய குடும்பத்தின் முன்னிலையில் அனைவரின் ஆசீர்வாதத்தோடு உன்னுடைய திருமணம் நிச்சயமாக நான் நடத்தி வைப்பேன். காலங்கள் கனிகிறதே அப்பா, எப்பொழுது நடக்கும் என்று கேட்டாய். உன்னுடைய கேள்விக்கு பதில் கூடிய விரைவில் நிச்சயமாக அனைத்தும் நடக்கும். இது வெறும் பதிலாக மட்டும் சொல்லவில்லை. உன் அப்பா நான் செயலில் செய்து முடிக்கப் போகின்றேன். அப்பொழுதே நீ என்னை பற்றி உணர்வாய். உன் துணையை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன். வாழ்க்கையில் நான் நேசித்த நபரை தவிர வேறு யாராவது வாழ்க்கை துணையாக வந்துவிட்டால் என்ன செய்வது? என்னுடைய துணையை என் குடும்பத்தில் உள்ளவர்களிடமும் அறிமுகப்படுத்த முடியாமல் தவிக்கின்றேன். எந்த பக்கம் சாய்வது, எந்த பக்கம் போவது என்று தெரியாமல் தவிக்கும் உன்னுடைய மனக்குழப்பங்கள் அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி வை. நீ விரும்பியவரையே உனக்கு வரனாகவும் வாழ்க்கை துணையாகவும் தந்து உன்னை சந்தோஷமாக நான் பார்த்து கொள்கின்றேன். உன்னுடைய குடும்பத்தினரின் ஆசீர்வாதத்தோடும் இரு வீட்டாரின் சம்மதத்தோடும் உங்கள் திருமணம் நடக்கப் போகின்றது. உனக்கு பொருத்தமானவர் அவர்தான். அவரை விட பொருத்தமானவர் இங்கு யார் தேடினாலும் உனக்கு கிடைக்காது. அவர் கடவுளால் உனக்காக படைக்கப்பட்டவர், கடவுளால் இணைக்கப்பட போகிறவர். கவலைப்படாமல் நிம்மதியாக இரு. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.